வெல்கம் பேக் டு Tuttifrutti cooking. இன்னைக்கு வீட் ரவையும் கொண்டக்கடலையும் வச்சு ஒரு தோசை பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நீவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 200 கிராம் கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ கோதுமை ரவை, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு 200 ml தண்ணியும் ஊற்றி அரைச்சிப்போம். அது கொஞ்சம் அரைஞ்சதும் 1 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டு அதையும் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட கொண்டக்கடலை மாவு சூப்பராக ரெடி ஆயிட்டு. இதை நம்ம புளிக்க வைக்காண்டாம், உடனே தோசையை சுட்டுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஜாரில் இருந்து இந்த மாதிரி தான் அரைஞ்சிருக்கும். இப்போ ஜாரில் இன்னொரு 100 ml தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் அலசி மாவோடு சேர்த்துப்போம். இந்த மாதிரி தான் மாவு இருக்கும். இதை குண்டாக செஞ்சுக்கலாம், மெல்லிஸாக செஞ்சுக்கலாம், ரோஸ்ட்டாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. நம்ம எல்லாம் போட்டு அரைச்சதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லேசாக குறக்குறன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அந்த கொண்டக்கடலை தோல் இருக்கிறதுனால. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. தோசைக்கல் நல்லா காஞ்சதும் ஒரு கரண்டி மாவு போட்டு இந்த மாதிரி எப்போ போல் விட்டுப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். விருப்பம் இருந்தால் நிறைய எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் போனால் அதுவே நல்லா இருந்துச்சு. அது வெந்ததும் திருப்பி போட்டுப்போம். அதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருந்தது. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். நான் இந்த தோசையிலே கொஞ்சம் மிளகாய் பொடி மேலே தூவி அதையும் செஞ்சுருந்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி தோசை வார்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டு அதையும் வேக வச்சு எடுத்துப்போம். கடைசியில் மிளகா பொடி தூவிக்கலாம். நீவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தோசை ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுப்போம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சைடு வெந்ததும் திருப்பி போட்டுப்போம். நல்லா 2 சைடும் வெந்துடுச்சு. இந்த டைமில் இட்லி பொடியை 1 ஸ்பூன் எல்லா இடமும் தூவிக்கலாம். தூவிட்டு கரண்டியால் லைட்டாக தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம தோசை எடுத்துடலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. கிறிஸ்பாக இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். தேங்காய் சட்னி, இதுவும் தேங்காய் சட்னி தான். ஒயிட் சட்னி, ரெட் சட்னி, மிளகாப்பொடி வச்சு அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ ட்ரெண்டிங்கில் கொண்டக்கடலை தோசை இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.